பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு என்ன ஆச்சு? ஹைகோர்ட் என்ன பண்ணுங்க? நீதிமன்ற தடை என்ன ஹைகோர்ட்ல என்னாச்சு? ஹைகோர்ட்ல பெண்டிங்ல டிஸ்மிஸ்ட் 65% கொடுத்து செயலாளர் கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அதே மாதிரிதாங்க நீங்க உங்களுக்கு அந்த கணக்கெடுக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது எடுத்துன்னு வச்சு கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் ஆகி போச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இஷ்யூவே எடுக்க முடியாது. கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாடணும். இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு. அதனால தெளிவா செஞ்சா அவங்க தெளிவா செய்யணும். போன வாட்டியே அவங்க தெளிவா போடாக்க இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சு. அதனால அந்த எந்த காரணத்துக்காக ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த தினம் இந்த கணக்கெடுப்பு இருக்கணும். எடுத்து விட்டு உடனடியாக நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டு காலத்துக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்க போகுது. நாங்கள் தான் இந்த 10 ரிசர்வேஷனை சட்ட ரீதியாக பெற்றுத் தரப்போகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணை உரிய முறையில் நடப்பதாக தான் உங்களோட வழக்கறிஞர் கொடுத்துருக்கீங்க. ஆனா ஏற்கனவே 3 வழக்கு அதுக்காக விசாரணை பண்ணல. ஊழல் அவர் போட்டது இதுல அவங்க விசாரணை பண்ணல. விசாரணை முறைகேடா பண்ணிட்டாங்க. அது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்காரு. அவருக்கு கீழே தான் போலீஸ் துறை இருக்கு. அது விசாரிச்சு கொடுத்தாருங்க. நான் கொடுத்த டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் என்டர்டெயின் பண்ணல. அவங்க தனியா போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அந்த விசாரணை கூடாதுன்றது தான் நான் கொடுத்தேன். அதுக்காக அது பிறகு ஆட்சி மாற்றம் வருது. தெளிவான கேள்வி விளக்க வேண்டியிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே போலீஸ் கேட்குது, ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்போ காவல்துறையை கையில் எடுத்து நானே அதே கோரிக்கை தானே. ஒரே இருக்கா அவர் உடனே என்ன சொல்லுவாரு, அந்த கேஸ்க்கு அவரும் போட்டிருக்காரு, இவருக்கு இல்லை, இவங்க 2 பேரும் கேட்கறாங்கன்னு ஒரே வழி விட்டா. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சோம், ரிமாண்ட் பண்ணி திருப்பி அமைச்சு ஹைகோர்ட்டுக்கு அமைச்சது. இல்லைன்னா ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்களே அவங்க. எனக்கு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த இதில் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் என்கொயரியிலே இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டமாக ஒரு சோதனையோ அந்த விசாரணையோ இன்னும் முழுமையாக அதில் தொடரப்படல. ஏற்கனவே 3 வருஷம் ஆச்சு. ஆட்சி பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சு. டெண்டர் முறையெடுக்கிறது ஏற்கனவே 4500 கோடி ரூபாய் முறைகேடு. இப்பதானே 22 தானே நான் போட்ட கேஸ்ல வந்திருக்கு. இப்பதானே ஹைகோர்ட்ல முடிவு பண்ணியிருக்காங்க. சொல்லி 3 மாசம் கூட ஆகல. இந்த லிமிடேஷன் பீரியடு எவ்வளவு? இதுக்கு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எப்போ ஒன்னா கேஸ் போடலாம், எப்போ ஒன்னா கேஸ் போடலாம். லிமிடேஷன் பீரியட்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் கொடுத்து இப்பதான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி இது வந்துச்சு. அதனால பாராளுமன்ற தேர்தல் அதனால இது முடிந்தவுடன் அப்பவே நான் சொன்னேன் தேர்தல் முடிந்தவுடன் போகலாம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள இடையில ஒரு தேர்தல் வந்துருச்சு. இதே முடிச்சுட்டு அதான் சொல்றேன். இப்பொழுது நானே என்ஆர்எல் உட்கார்ந்து கோர்ட்டில் போடுறதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்படி எடுக்கப்பட்ட வழக்கில் தான் டான்சி டிபிக்கல் டான்சி நடந்தது. கொடநாடு வழக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆட்சிகளோடு 3 நாடுகள் ஆகுது. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க சொல்லிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி சரி செல்வார் முதலமைச்சர் அப்போ சட்டமன்ற தேர்தல் நான் மட்டும் சொல்ல, அவர் முதலமைச்சராக சசிகலா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் சொல்லுவாங்க. அவசரமாக போட்டு இப்போ ஒரே நாள் அறிக்கை கொடுத்து காவல்துறை வாங்கிடுச்சு இல்லை, இந்த ஆர்டர் மாதிரி வாங்கக்கூடாது. இது ஒரு சென்சேஷனல் விவகாரம். இதை தெளிவாக விசாரணை பண்றாங்க. நிச்சயமாக அந்தம்மா சசிகலா பேசுறது காரணம் அந்தம்மா படத்தை சேர்த்து இவங்க எடுத்துன்னு போட்டாங்க. அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவான விசாரணை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு வழக்கு நடந்துச்சு. நல்லா போயிட்டு ஜெயலலிதா கூட 19 வருஷத்துக்கு பிறகுதானுங்க 4 வருஷம் தானே இருக்குது. அதனால நிச்சயமா பழனிசாமி இப்போ இல்லைனாலும் இன்னும் 2 மிக விரைவில் அதுக்குரிய பலனை அனுபவிப்பார்.